வணக்கம், இது உங்கள் mohanelectronics. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா LG 21 டிவி கிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏர் பிடிச்சிருப்பேன். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது ஏதாவது காம்பவுண்ட்ஸு ட்ரை சால்டிங் ஆகிற கண்டிஷனில் இருந்தால் நீங்கள் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது அது ட்ரை சால்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரையும் ஏர் பிடிச்சின்னா நம்மளுக்கு டஸ்ட்டும் க்ளீன் ஆகிரும், போர்டும் ஃப்ரெஷ் ஆகிரும். அதே மாதிரி காம்பவுண்ட்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் முதல்ல நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறத விட ஏர் மிஷின் இருந்தால் ஏர் பிடிச்சிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரெட் லைட்டு ஆன் ஆகுது, ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனோன்னா மறுபடியும் ரெட் லைட்டுக்கே வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்ட் பை லைட் எரியுது, அது ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டாண்ட் பைக்கே வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காரணங்களால் நம்மளுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். எல்ஜியில் பார்த்திங்கன்னா நார்மலாக வர ஃபால்ட்டு தான். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த 110 வோல்ட்டு லோவாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த 110 வோல்ட்டு 110 வோல்ட்டு லோடு எடுத்தால் தான் நம்மளுக்கு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மற்ற ஃபங்க்ஷன்லாம் ஒர்க் ஆகும். இந்த 110 வோல்ட்டு லோவாக இருந்தால் நம்மளுக்கு இந்த ஸ்டாண்ட் பை கம்ப்ளைண்ட் அப்படியே தான் இருக்கும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 110 வோல்ட்டு நல்லா இருக்குது. அடுத்தது என்ன செக் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 78L05 ஒரு ரெகுலேட்டர் போட்டிருப்பாங்க. அந்த ரெகுலேட்டர் நம்மளுக்கு இன்புட் வோல்ட்டு கரெக்டாக இருக்கும். அவுட்புட் வோல்ட்டில் 5 வோல்ட்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட்டு 1.8 வோல்ட்டு இந்த மாதிரி லோ வோல்ட்டாக வரும். அதாவது 5 வோல்ட் அவுட்புட்டுக்கு பதிலாக நம்மளுக்கு லோ வோல்ட்டாக வந்ததுன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகாது, அதே மாதிரி ஸ்டாண்ட் பைக்கு ரிட்டர்ன் வந்துடும். இந்த 110 வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த எஸ்டிஆர் சரியாக லோட் ஆகலைன்னா நம்மளுக்கு இந்த 110 சரியாக அவுட்புட் வராது. அதுக்கு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணி பார்க்க வேண்டியதுன்னா, இந்த எஸ்டிஆர் சேஞ்ச் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டிஆர் பக்கத்தில் ஒரு 150 கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க, இல்லைனா 4750 கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டியை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்படி சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு இந்த 110 வோல்ட் வந்துருச்சுன்னா எஸ்டிஆர் மாற்ற தேவையில்ல. சப்போஸ் இந்த கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு இந்த 110 வோல்ட்டு வரல, அதே மாதிரி லோ வோல்ட்டாக இருக்குது, இல்லை 110 சுத்தமாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த எஸ்டிஆரும் சேர்த்து தான் மாற்ற வேண்டியது வரும். வாங்க இப்போ நான் வோல்ட்டு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ரெட் லைட்டு பிரைட்டாக இருக்குது. இப்போ ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறேன். எனக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா டிம் ஆகிட்டு மறுபடியும் பிரைட் ஆகிடுது, ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகலை. ஸோ நான் இப்போ 110 வோல்ட்டு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணலாம். 110 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 84 வோல்ட்டு தான் வருது, லோவாக இருக்குது. ஸோ நம்ம முதல்ல 110 வோல்ட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்லேயே நம்மளுக்கு சரியாக ஃபங்க்ஷன் ஆகாதனால மற்றது எதுவும் செக் பண்ண தேவையில்லை. முதல்ல நம்ம இந்த 110 கரெக்டாக வரத்துக்கு உண்டான வேலை என்ன அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு, அப்படி ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகலைன்னா அடுத்தது நம்ம செக்ஷன் நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 110 கரெக்டாக வராதில்ல, 84 வோல்ட்டு தான் வருது. நம்ம இப்போ ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் வோல்ட்டு டவுன் ஆகிட்டு மறுபடியும் ஸ்டாண்ட் பைக்கே வந்துடுதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஆருக்கு வர பக்கத்தில் இந்த ஒரு கெப்பாசிட்டர் 115 போட்டிருப்பாங்க, இல்லைன்னா 4750 போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் ஸ்டாண்ட் பை ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆஃப் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 110 சரியாக எடுத்துக்காதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே மெயின் கெப்பாசிட்டியில் 300 வோல்ட் ஸ்டோரேஜ் ஆகும். பாருங்கள் 350 வோல்ட்டு அப்படியே தான் இருக்கும். இந்த 110 சரியாக எடுத்திருந்தால் நம்மளுக்கு இந்த 350 வோல்ட்டு நின்றுருக்காது. அதனால் நீங்கள் எஸ்டிஆர் பக்கத்தில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி மெயின் கெப்பாசிட்டியில் வோல்ட் இருக்குதான்னு பார்த்துட்டு ஒரு பல்பை வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பல்பை வச்சு $350 வோல்ட்டை நான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த 150 இல்லைன்னா 4750 போட்டிருப்பாங்க, அந்த கெப்பாசிட்டியை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 135 போட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம 150 யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றில் பார்த்தீங்கன்னா 4750 தான் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம 150 போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 150 நான் புதுசு இதில் போட்டு சால்ட் அடிச்சிட்டேன். இந்த 150 போட்டு சால்ட் அடித்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க எஸ்டிஆரையும் நம்ம ட்ரை சால்ட் பண்ணிடலாம். ஏதாவது சால்ட் இருந்தால் நம்ம சால்டிங் பண்ணி ட்ரை சால்ட் அடிச்சு விட்டுலாம். கெப்பாசிட்டி போடும்போது நம்ம ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. சப்போஸ் நம்மளுக்கு இந்த 350 வோல்ட் ஸ்டோரேஜ் ஆகலை அப்படின்னாலும் ஒரு டெஸ்டர் எடுத்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணி வோல்ட்டை ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா 10 வோல்ட் 5 வோல்ட் இருக்கும்போது நம்ம எஸ்டிஆர் பக்கத்தில் சால்ட் அடிச்சுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் ரிட்டர்ன் சப்ளை மாதிரி அடித்து நம்மளுக்கு எஸ்டிஆர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுவும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ரெசன்ஸு எது ட்ரை சால்டிங் ஆகிற மாதிரி இருக்கிற கண்டிஷனில் இருக்குதோ அதுக்கெல்லாம் நம்ம சால்ட் அடிச்சு விட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எஸ்எம் ட்ரான்ஸ்ஃபார்த்தில் இந்த பின்னில் நம்மளுக்கு ட்ரை சால்டிங் நிறையா வரும். அதை கம்பல்சரி நல்லா இருந்தாலும் சால்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம சால்ட் அடித்த இடத்த டின்னர் வச்சு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் டிவி ஆன் பண்ணி என்ன வோல்ட் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு 105 வோல்ட் வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்ட் பை லைட்டு எரிஞ்சிட்ருக்கு. இப்போ நான் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணேன்னா முன்ன டிம் ஆனது மறுபடியும் பிரைட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க, இப்போ நான் மறுபடியும் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பிரைட்டாக இருக்குது. இப்போ ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனோன்னே டிம்மாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி ஆன் ஆயிடுச்சு. அவங்க பிக்சரும் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம டிவி ஆன் ஆயிடுச்சு. அடுத்து வேறு எதுவும் செக் பண்ண தேவையில்லையா அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேறு எதாவது கெப்பாசிட்டி உப்பி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மற்ற வோல்ட்டெல்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டருக்கு வர இன்புட் வோல்ட்டு அது கரெக்டாக இருக்குது. அவுட்புட்டில் வர இந்த 5 வோல்ட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் வர 5 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்டு 3.5 வோல்ட்டு அந்த ரேஞ்சு அந்த டைப்பில் வந்ததுன்னா கம்மியாக வந்ததுன்னா ஒரு சில டைம் ஆன் ஆகும், ஒரு சில டைம் ஆன் ஆகாது. அந்த ப்ராப்ளம் வரும். அதனால் இதையும் கம்பல்சரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வருது, கரெக்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கெப்பாசிட்டி மாற்றி இப்போ எனக்கு 110 வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு 110 வரல அப்படின்னா இந்த எஸ்டிஆரை சேர்த்து சேஞ்ச் பண்ணுங்கள். அந்த 110 சப்ளை கரெக்டாக வந்துடும். அடுத்தது நம்ம ட்ரை சால்டிங் எதாவது இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதை நம்ம சால்ட் பண்ணிவிட்டு டிவி கஸ்டமருக்கு கொண்டு போய் மாட்டிட்டுலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம ஈஸியாக செக் பண்ணோம்னா நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டை ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.